நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் முள்ளங்குறிச்சி வெர்சஸ் ராஜகோபாலபுரம். 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பஸ் சொன்னால் சைக்கிங்கில் இருக்குது நவீன், நான் சைக்கிளில் சிட்டு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிவா வந்திருக்காரு. 4 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் பரபரப்பாக அண்ணல் பறக்க இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பந்தே ஜாலியாக ஒரு ஃப்ளிக்கு தட்டி விட்டார். ஃபுல் டாஸாக லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. 6 முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. சாரி, ஹேக்கிங்ல இருந்தால் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிக்க வந்தாருன்னு சொல்ல வந்திருந்தேன். டீம் நேம் வந்து முள்ளங்குறிச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பழனிவேல் சிங்கிரார். ஸோ பாண்டி அவங்க அப்பாவோட நேமுக்கு ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சியோட டீமு. செகண்ட் ஒன் அப்படியே கொடுக்காத பந்து நல்லா சாப்பிடுங்க. சூப்பர் ஸ்டாப் சரத். தேர்ட் ஒன் இந்த முறை நவீன் சைலேஷ் அப்படின்னு சொல்லலாம். போயிடுச்சுங்க 6. செம்மையானான்னு சொல்லலாம். குத்துற இடத்துல தெளிவா பேட்ல போய் ஆடி இருக்காரு. 6 1 பாலோட 4th ஒன் லோ ஃபுல் டாஸ். கேப்டன் பாண்டி கையில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். மணி பேசணும் இருந்தால் சிட்டு அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவராக தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லலாம். தைரியமாக அங்கே ஃபீல்டர் சரத் இருக்காங்க. 2 ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா குயிக் எடுத்துருவாங்க. ஸோ த்ரோவை பார்த்தே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் பாஸாக இருந்தாலும் தெளிவாக போட்டிருக்காரு. ஸோ பேக் டு பேக் 2 சிக்ஸ் போனதுக்கப்புறம் அடுத்த 3 பாலை பிடிச்சி போட்டிருக்கான்னு சொல்லலாம். சிவா முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. நினச்சிக்கான செகண்ட் ஓவர் பட ராஜா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட். டைமிங் கிடைக்கல. போட்டிருக்காரு ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் கவர்ஸில் ஃபீல்டர் லேட்டாக தான் லேட் பண்ணாரு. பாலுக்கும் போயிட்டாங்க. நல்ல போட்டு ஃபீல்டர் நல்ல த்ரோவா இருந்துச்சு. குயிக்கர் 2. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியலங்க. கரெக்டி போகிறாங்க. ஸ்டாப் பண்ணிடுறாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க. பேருங்க என்ன டீசன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ராக்கி பூஸ்டாருங்க செகண்ட் அட்டம்ல. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க 2வது ஓவரில். நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் சுந்தர் போன பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. ரீவன் சப்போர்ட் பண்ணி போனார். லோ கேப்டன் நல்லா எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சா ஆட பார்த்துருக்காரு. பிகைண்ட் த ஸ்டம்பில் கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியாக போகும். போயிடுச்சுங்க இங்கே. ஸோ பிகைண்ட் த ஸ்டம்பில் வர 1 மோர் பவுண்டரி. இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. பழனிவேல் சிங்கிளார் மெமோரியல். மேட்சுக்கான 3வது ஓவர் பட மணி வந்திருக்காரு. இப்போதான் சப்ஸ்டியூட் மாதிரி விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் முத்து. பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. பேட்டில் பண்ணாங்க. 1 மோர் டாட் பால். கன்சிட்டா 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. தெளிவா நல்ல பிக்குங்க. வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சு பவுண்டரி. இந்த ஓவரில் கடைசி பந்தா ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. இப்போதான் லாஸ்ட் ஒன். இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. தாண்டி போயிடுச்சுங்க இங்கே 6. 3 டாட் பால். அதுக்கப்புறம் நான் சீக்கிரம் வந்து பேசினாரு சுந்தர். ஸோ நல்ல கான்ஃபிடன்ட் அடிச்சிருக்காரு. டீமுக்கே கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி 10 ரன் சீக்கிரம். 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. பசங்கோட லாஸ்ட் ஓவர் போட செந்தில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் ஒய்டு. இந்த பாலும் ஒய்டு போகணும்னு விளையிட்டாரு. ஆனால் விக்கெட் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்க ராஜா சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. 1-2 ரன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு சிங்கிள். பாலோட 3rd ஒன் கீப்பர் அப் டு போயிருக்காரு. நேருக்கு நேர் அடிச்சாரு. கேட்சுக்கு வாய்ப்பா. எக்ஸ்ட்ரானரி கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ மிட் விக்கெட்ல இந்த இடத்துல என்ன முள்ளங்குறிச்சி டீம் பக்கமா. ஸோ இங்கேருந்து லாங்கான வரைக்கும் வெரைட்டி போய் சூப்பர் கேட்ச். போன பால்ல நீ பேட்ஸ் பண்ணா ராதா ஸ்ட்ரைக் வந்தார். ஒய்டு ப்ளஸ் அதில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரைக்கர் போயிட்டார். எந்த பந்தையுமே மீட் பண்ணாமல் ராஜா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்துருக்காரு. சப்போர்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல. சான்ஸ்
போயிடுச்சுங்க 6 இங்க ராஜா பேட்ல இருந்து. ஸோ உள்ள விழுகும் அப்படின்னு நினைச்சேன், தெளிவா அடிச்சிருக்காரு ஒரு 6. தன்னோட பணியை ரொம்ப திறன்பட அகைன் சப்போர்ட் பண்ணி இந்த முறை அக்ராஸ்ல அடிச்சிருக்காரு, தாண்டி போயிருதா. ராக்கி நல்ல டேக் ராக்கடா மாத்திருக்காரு ஃபீல்டிங்ல. ஸோ விக்கெட்டோட இங்க முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 44 அடிச்சிருக்காங்க, 11 ரன் ரேட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. 45 டார்கெட் ஃபார் ராஜகோபாலபுரம். ஸோ பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா. ஓனி பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்குது சிவா, நான் சைக்கிளா மணி, ரெண்டுமே லெஃப்ட் பேட்ஸ்மேன். ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லாக வின் ஃபேவராக இருக்குன்னு சொல்லலாம். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சுந்தர் ஜோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா கேட்ச பிடிச்சிருக்காங்க. விக்கெட் அடிக்கக்கூடிய பந்துங்க. ஒன் பேட்ஸ்மேனா இங்கே கண்ணன் வந்திருக்காரு. அப்படியே தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. முதல் பந்து மீட் பண்ணணுங்கிற கான்செப்ட்ல ஒரு சிங்கிள் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டரையும் வச்சு போட்டிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரா, தாண்டி போயிடுச்சுங்க. ஒரு பவுண்டரி போயிடுச்சு, ஒரு மிஸ் சர்ச் அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதல் எஃபோர்ட் போட்டுருந்தா மணியோட விக்கெட்டுக்கு சான்ஸ் கூட இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மாறி வந்து கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரி வைப்பா ஃபீல்டர் ஒரு ரன் கர முயற்சி இருக்கு. கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரெண்டு ஓடிட்டாங்க. குயிக்கர் ரன்னிங் 2 நல்ல ஒரு பேட். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் தெளிவா தரையில தான் ஆடி இருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல பவுண்டரி போகாது. அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள், ஒரு ஓட்டு மட்டும். இதோட ஒரு முடிவு இருக்காங்க. முதல் ஓவருக்கு ராஜகோபாலபுரம் முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட ரகுபதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்டா லாங்கா பவுண்டரி வைப்பா ஸ்டாப் பண்ண முடியல. புல்லட் வேகத்துல கிழிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். புல்லட் பந்து ஒரு பவுண்டரிங்க. செகண்ட் ஒன் உடம்ப விட்டு வெளில போடப்பட்ட பந்து, கண்டிப்பா இது பவுண்டரி போயிருங்க. இங்க விகேந்திர சம்பளா ஒரு பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் இந்த ஓவர்ல 2 பந்தையும் பவுண்டரியா மாத்திருக்காரு எங்க மணி. பாலோட தேர்ட் ஒன் கனெக்ட் பண்ண முடியலங்க. டாட் பால் 2 பவுண்டரிக்கு அப்புறம் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவா ஆடி இருக்காருங்க. இங்க ரொம்ப தூரம் போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்க சுவிட்ச் கிட்ல 6 2 பவுண்டரியை தொடர்ந்து 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஆஸ்டாருங்க. இதுவும் தாண்டி போயிடுச்சு. தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஓவரில் 2 6 2 4ன்னு 20 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க ராஜகோபாலபுரம். அவன் இருக்க 2 ஓவருக்கு 17 அடிக்கணும். மேட்சுக்கான 3வது ஓவர் பட சிட்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கண்ணன். விட்டு தட்டான்னு பார்த்தா குட்டா போட்டிருக்காரு சிட்டு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னோவா காட் சொல்லலன்னு நோ பால் கொடுத்துருக்காங்க. தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. கேப்ல போயிருக்கு. 2 ரஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கரெக்டாக இருந்திருக்காரு. ஒரு சிங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு நோ பால், இந்த பால் ஒரு சிங்கிள்னு முதல் ஒரு பந்துக்கு 2 ரன் கணக்காக இருக்குது. ரிமனி இருக்க 11 பாலுக்கு 15. செகண்ட் ஒன் மறைக்கப்பட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் மறைச்சாட பார்த்துருக்காரு. கேப்ல ஆளே இல்லைங்க. கண்டிப்பா 1 2வது ஒன்று ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நவீன் பாஸா விரட்டி வந்திருக்காரு. 2 3வது ரன் தான் விக்கெட்டை தாங்க இருந்திருக்கும். 2 ஓட்டுகள். ஃபோர்த் ஒன் இந்த முறை சான்ஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 முக்கியமான நேரத்தில் கண்ணன் பேட்ல இருந்தும் பதிவு பண்ணிருக்காரு ஒரு 6. இங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஜாலியாக திருப்பிட்டாருங்க. இது 6ஆக இருந்தால் மேட்ச் வின்னிங் ரன்னாக இருக்கும். பவுண்டரி போயிருக்கு. மினிக்கு பாலுக்கு 1 more to tie 2 more to win. காலில் போட்டு வந்திருக்கு லெக் பையில். ஸோ இந்த பால் பவுண்டரி ஆயிருந்தாலும் மேட்ச் வின் ஆகும். ஃபீல்டை விரட்டி போனாங்க, ஸ்டாப் பண்ணலங்க, பவுண்டரி போயிடுச்சு. ஸோ பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணி முதல் அணியாக இந்த டோர்னமெண்ட்டில் செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க ராஜகோபாலபுரம்.